திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாஸ்கர் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு 19ஆம் தேதி வரை, அதாவது தொடர்ந்து 10 நாட்களுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த 10 நாட்களுக்கும் வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும். இந்த நிலையில் ஜனவரி 10, 11, 12 ஆகிய தேதிகளுக்கான இலவச தரிசன டிக்கெட் ஜனவரி 9ஆம் தேதியான வியாழனன்று அதிகாலை வழங்கப்படும் என தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக 8 இடங்களில் 91 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் முதலே கவுண்டர்கள் முன்பாக பக்தர்கள் குவிய தொடங்கினர். நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் அதிக அளவு குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஷ்ணு நிவாசம் பகுதியில் நடைபெற்ற இலவச டோக்கன் விநியோகத்தின் போது 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே நேரத்தில் முண்டியெடுத்திருக்கின்றனர். இதனால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பலரும் மயங்கி விழுந்திருக்கின்றனர். திருப்பதியில் ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் சிலரும் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதாவது சேலத்தைச் சேர்ந்த பெண் பக்தர் மல்லிகா எனவும் மற்றொரு பொள்ளாச்சியை சேர்ந்தவர் நிர்மலா எனவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த துயர சம்பவத்திற்கு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் திருப்பதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஆந்திர உள்துறை அமைச்சர் அனிதா அறிவித்திருக்கிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.